கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரை 19 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. 19 போட்டிகள் முடிவில் டிசி முதலிடத்தில் 6 புள்ளியில் இருக்காங்க. ஜிடி 2ஆம் இடத்துல 6 புள்ளியில் இருக்காங்க. ஆர்சிபி 3ஆம் இடத்துல 4 புள்ளியில் இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸு 4 புள்ளியில் 4ஆம் இடத்துல இருக்காங்கங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு மேட்ச் 20வது மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் இடையில் நடக்கிற போட்டி. இந்த 2 அணிகளில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ஆர்சிபி இருக்கிறது, 8ஆம் இடத்துல மும்பை அணி இருக்கிறது. மும்பை அணிக்கு இது வாழ்வா சாவா போட்டி மாதிரி தான். ஏன்னா இந்த போட்டியில் ஜெயிச்சா தான் அடுத்தடுத்து மேலே வர முடியும் அப்படிங்கிறது. பும்ரா உள்ளே வர்றது அந்த அணிக்கு பலம். அடுத்து எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஜிடிக்கும் இடையிலான கடந்த போட்டியில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சில் அபிஷேக் சர்மா ஹெட்டு கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்புவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அது நடக்கலை. ஆனால் அவங்க விக்கெட் எடுத்தவர் சிராஜ் எடுத்திருக்கார். சிராஜும் நல்லா விளையாடுவார்னு கணிச்சிருந்தோம். அதனால் அவங்ககிட்டே விக்கெட் கொடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக நல்லா விளையாண்டவர் நிதிஷ் ரெட்டி 31 ரன், ஓரளவுக்கு பெட்டர். அதுக்கப்புறம் கிளாஸன் நல்லா விளையாடுவார்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் அவர் 27 ரன்கள் 19 பாலில் 2 4 1 6 அடிச்சிருந்தார். அவர் நீடிச்சிருந்தால் ஆட்டத்தோட போக்கு மாறி இருக்கலாம். பட் அவரும் தொடர்ந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் நம்ம தமிழக வீரர் சாய் கிஷோர்கிட்ட. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பார்த்திங்கன்னா இன்னும் மந்தமாக தான் இருக்கிறது. 300ன்னு சொல்லி ஏமாந்துக்கிட்டே இருக்காங்கங்கிறது தான் உண்மை. எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு நாம் கணித்தபடியே முகமது ஷமி 4 ஓவர் போட்டு 28 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். சிறப்பாக பண்ணியிருந்தார். பேட் கமின்ஸும் 3.4 ஓவரில் 26 ரன், 1 விக்கெட்டு பரவாயில்லாமல் போட்டார். அதை தவிர மற்றவங்க எல்லாமே அடித்து வாரி வழங்கிட்டாங்க. அதுவும் அபிஷேக் சர்மா ஒரே ஓவரில் 18 ரன் கொடுத்தது. சிமர்ஜித் சிங் அவர் ஏன் எடுக்கிறாங்கன்னே தெரியல. பட் அவர் தான் அந்த மொமெண்டத்தையே மாற்றி விடுறாரு. அதனால் இந்த டீமுக்கு பின்னடைவாக தான் இருக்கிறது. ஜிடியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாதுரியமாக செயல்படக்கூடிய ஒரு டீமாக தென்படுது. இதில் சாய் சுதர்சன் ஆரம்பத்திலே அவுட் ஆகிட்டாலும் கூட சுப்மன் கில் நாம் கணித்த நபர் 61 ரன்கள் அடிச்சிருக்காரு. 43 பாலில் 9 4 அடிச்சிருக்காரு. 6 அடிக்காமல் ஒரு சேஸ் எப்படி பண்ணணுமோ அப்படி பொறுமையாக நின்று நிதானமாக விளையாண்டு கொடுத்த பெருமை அவருக்கு உண்டு. ஜாஸ் பட்லர் எதிர்பாராத விவரமாக டக் அவுட் ஆகிட்டார். இருந்தாலும் அதை தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தர் 49 ரன்னு, சர்பெண்ட் ரூதர்பேடு சூப்பர் 35 ரன் அடிச்சிருக்காரு. இவங்களோட பவுலிங்கும் தெரிக்குது. அதுவும் சிராஜை சொல்லணும். 4 ஓவருக்கு 4 விக்கெட்டு 17 ரன்னு கொடுத்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை இவர் தான் கழட்டினார். ஸோ அதுக்கப்புறம் இசான் சர்மா வாரி வழங்கிட்டார். 4 ஓவருக்கு 53 ரன்னு. பிரசித் கிருஷ்ணா நல்லா போட்டார். 4 ஓவருக்கு 25 ரன்னு, 2 விக்கெட்டு. அதே போல் நம்ம ஊர் பையன் சாய் கிஷோரும் 4 ஓவருக்கு 24 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. தொடர்ந்து ரஷீத் கான் விக்கெட் எடுக்காமல் இருக்கிறதும் ரன்களுக்கு போகிறதும் தான் இந்த அணிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அந்த ரஷீத்தும் இஷாந்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. அடுத்தபடியாக இன்றைக்கி போட்டி ரொம்ப பரபரப்பான போட்டி மும்பை மாநகரத்தில் நடக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடக்கிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்லே சொந்த மைதானத்தில் தோத்துட்டு வர்றாங்க. இவங்க மும்பை இந்தியன்ஸு சொந்த மைதானத்தில் ஏற்கனவே ஒரு போட்டி வெற்றி பெற்றிருக்கிறதுனால பலமாக இருக்கிறாங்க. பார்ப்போம் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. முதல் செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆர்சிபி மும்பை இதற்கு முன்பாக 2 பேரும் 33 மேட்ச் மோதியிருக்காங்க. அதில் 19 மேட்ச்சில் வென்று இந்தியன்ஸ் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. 14 போட்டியில் தான் ஆர்சிபி வென்றிருக்கிறது. இவங்க 2 பேரும் அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் 213 ரன்கள் ஆர்சிபிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக 236 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டைம்லேயும் 235 ரன் அடிச்சிருக்கிறது பலம் தான். ஏன்னா இப்போ பேட்டிங் யூனிட்டு ஆர்சிபிக்கு கொஞ்சம் பலமாக தான் பார்க்கப்படுது. குறைந்த ஸ்கோர்னால் மும்பை இந்தியன்ஸ் 111, இவங்க 122 சொல்கிறாங்க. ஆனால் இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு பலம். அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குட்டாக இருக்கிறது. 4-2 வர்றது அந்த அணிக்கு கூடுதல் பலம். ஏன்னா பெயர் மாற்றினதுக்கப்புறம் ஓரளவுக்கு பலம். அதே போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு அதை விட வெரி குட்டாக இருக்கிறது.
2 ஒன்றா இருக்கிறது, பிரமிடியன் ஒன்றாவும் இது நியூமராலஜி எண் 2ஆகவும் இருக்கிறது. அது வெரி குட். அப்போ இந்த பேர் மாற்றத்தை பொறுத்தளவுக்கு பெங்களூர் கொஞ்சம் கை கொடுத்தாலும் கூட இந்த செக்ஷன் முடிவில் வின் பண்ணுறது மும்பை இந்தியன்ஸ். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு ஹர்திக் பாண்டியாவோடது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. 8 நாளாக வர்றது பேடாக இருக்கிறது. ஸோ அப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி அவ்வளோ மும்பை இந்தியனுக்கு சிறப்பு இல்லை. அதே போல் ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சி மீடியமாக இருக்கிறது. ரொம்ப டாப் இல்லை, ரொம்ப மோசம் இல்லை, மீடியமாக இருக்கிறது. அப்போ இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸை விட இந்த ஆர்சிபிக்கு பலம். டுடே லக்கி வின்னரை பொறுத்தளவுக்கு ஆர்சிபிக்கு தான் கூடுதல் லக் இருக்கிற மாதிரி காண்பிக்கிறது. ஸோ அப்போ ஆர்சிபி இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு கூடுதல் எட்ஜு பெறுவாங்கங்கிறது சொல்லியே ஆகணும். ஸோ டுடே லக்கி வின்னரை பொறுத்தளவுக்கு ஆர்சிபி. பிரசன்ன நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுடைய உதயாதிபதி மதி நீச்சமாகுது, அதுவும் தன் விருப்ப ஸ்தானத்தில். அப்போ மும்பை இந்தியன்ஸ் தான் விரும்புகிற மாதிரி எதுவுமே போகாதுன்றதை காமிக்கிறது. அதே போல் ஆர்சிபி அதிபதி தன் வீட்டுக்கு 12 மறைகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அப்போ ஆர்சிபிக்கு பின்னடைவு, கவிப்பு நோக்கி வருவது ஆர்சிபிக்கு ஒரு பெருத்த பின்னடைவு காமிக்குது. அதே போல் இவங்களுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு கதிர் நோக்கி வருவது நல்லது. மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட மதி பொன்னால் பார்க்கப்படுகிறது. அப்போ குரு பாக்கியாதிபதி பார்வை அந்த அன்னைக்கு அதிர்ஷ்டம் பாக்கியத்தை கொடுக்கும். ஆனால் ஆர்சிபியுடைய அதிபதியே விரயஸ்தானத்தில் போய் உட்கார்றது கொஞ்சம் சிறப்பு இல்லை. அவரையும் நம்ம பார்க்கறது, லாபாதிபதி பார்க்கறதுனாலும் கூட விரயத்தில் ஆர்சிபி போய் உட்கார்றது சரியில்லை. ஸோ அப்போ இந்த பிரச்சனத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு பலம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி செவ்வாய் நீச்சமாகி நீச்ச பங்கமாகுது. அப்போ அது நீச்சம்ன்றது குறைபாடு, இருந்தாலும் பங்கம் பெறுது. ஆர்சிபியுடைய அதிபதி புதன் அவரும் நீச்சமாகிறார், உச்ச கிரகத்தோடு சேர்ந்திருக்கார். அப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு ஆட்சி பெற்ற கிரகம் தான் சேர்ந்து நீச்ச பங்கம் பெறுது. ஆனால் ஆர்சிபிக்கு உச்சம் பெற்ற சுக்கிரன் சேர்ந்திருந்து நீச்ச பங்கமாகிறது பலம். மும்பை இந்தியன்ஸுடைய லாபாதிபதியே விரயத்தில் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு பின்னடைவு. ஆர்சிபியுடைய லாபாதிபதி லாபஸ்தானத்திலே உட்கார்றது ஆர்சிபிக்கு கொஞ்சம் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்சிபி ஒரு லீடு எடுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லியே ஆகணும். அப்போ மொத்தம் நம்ம அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மொதல் 2 செக்ஷனில் மீ அண்ட் யூலையும் டீம் நேம்லேயும் மும்பை இந்தியன்ஸு ஜெயிக்கிறாங்க. அதை தொடர்ந்து கேப்டன் நேம் டுடே லக்கிலையும் ஆர்சிபி ஜெயிக்குது. ஜாமக்கோலில் மீண்டும் மும்பை ஜெயிக்குது. நஷ்ட ஜாதகத்தில் மீண்டும் ஆர்சிபி ஜெயிக்குது. அப்போ போட்டி ரொம்ப நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் இருக்குன்றது தான் தோணுது. இழுபறியில் தான் இருக்க போகிறது. இவர் ஜெயிப்பாரா அவர் ஜெயிப்பாராங்கிறதுல. ஆனால் இதில் ஒரு சின்ன எட்ஜு ஆர்சிபி அணிக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த அணியோடைய நியூமராலஜி அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லா பிளேயர்ஸுக்கும் ஓரளவுக்கு நல்லா வர்றதுனால ஆர்சிபிக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு விராட் கோலி, பில் சால்ட்டு, லியாம் லிவிங்ஸ்டன், ஜோஸ் ஆஸ்டில்வுட்டு, புவனேஸ்வர் குமார், எஸ் தயால் இவங்கெல்லாம் சிறந்த வீரர்களாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு ரியான் ரிக்கல்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, தீபக் சகர், ஜஸ்பிரிட் பும்ரா இவங்களுக்கெல்லாம் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்கில் கொஞ்சம் சிறப்பான நாளாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து மீள் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 19 மேட்ச் முடிஞ்சிருக்கிறது. அதில் 8 மேட்ச்சில் நாம் வின் பண்ணியிருக்கோம். வெற்றி சதவீதம் 42 வந்திருக்கிறது. அப்போ 39லேருந்து ஒரு ஜம்ப் வந்திருக்கோம். இந்த மேட்ச்சில் நாம் ஜெயித்தோம்னா இன்னும் மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை தான் எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கோம். இருந்தாலும் இறைவன் கையில் நாம் விட்டுருவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியேனை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.